அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது சொந்த வீடு அல்லது நிலம் வாங்க முயற்சிப்பவர்கள் தினமும் பாராயணம் செய்ய வேண்டிய திருப்புகழ். இன்றைய காலகட்டத்தில் பலருக்கும் கனவாக இருப்பது சொந்த வீடு அல்லது நிலம் வாங்க வேண்டும் என்னும் எண்ணம்தான். அதற்காக பல கஷ்டமான வேலையை பார்த்து செலவை கட்டுப்படுத்தி பணத்தை சேர்த்து மனை வீடு கட்ட முயற்சி செய்வர். ஆனால் சில காரணங்களுக்காக அந்த பாக்கியம் ஏற்படாமலே தள்ளி போகும். அப்படி சொந்த வீடு கட்ட அல்லது வாங்க வேண்டும் என்னும் நினைப்பவர்கள் இந்த அருணகிரிநாதர் அவர்கள் பாடிய திருப்புகழ் பதிகத்தை தினமும் பாராயணம் செய்து வந்தால் நிச்சயம் நாம் சொந்த வீடு வாங்கும் நேரம் நமக்கு கிடைக்கும். இந்த திருப்புகழ் முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுக்க அருணகிரிநாதர் அவர்கள் பாடியதுதான் இந்த திருப்புகழ். ஆனால் வேறு எதுக்கும் இல்லாத ஒரு தனிப்பெருமை இந்த திருப்புகழுக்கு இருக்குது. இந்த திருப்புகழை பாராயணம் செய்வதால் நம் வாழ்க்கையே மாறும் என்ற அளவுக்கு இந்த திருப்புகையில் பல பாடல்கள் இருக்கின்றன. இதில் திருப்புகழை தினமும் பாராயணம் செய்வதால் நிச்சயம் நான் நினைத்தது நடக்கும். சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற திருப்புகழை சிறுவாபுரி முருகர் மீது பாடப்பட்டுள்ளது. இந்த சிறுவாபுரி முருகர் கோயில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. வீடு கட்ட முயற்சி செய்பவர்கள் இந்த கோயிலுக்கு சென்று ஒரு முறை வழிபட்டு வந்தால் நிச்சயம் நாம் வீடு கட்டும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இதேபோல் நிலம் வாங்க முயற்சி செய்பவர்களும் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் நிலத்தையும் வாங்கலாம். இந்த கோயிலில் உள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் அவர்கள் திருப்புகழ் பாடி வழிபட்ட சிறப்பு வாய்ந்தது. இங்கு ஒரு முறை சென்று சிறுவாபுரி முருகப்பெருமானை தரிசனம் செய்து அவர் மீது பாடப்பட்ட திருப்புகழை பாராயணம் செய்யலாம். அப்படிக்கு கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யலாம். உங்களிடம் சொந்த வீடு கட்ட அல்லது மனை வாங்க எந்த ஒரு வாய்ப்பும் வசதியும் இல்லை என்றாலும் நாம் முருகப்பெருமானை நம்பிக்கையோடு மனமுருகி வேண்டி இந்த திருப்புகழை உச்சரித்து வந்தால் நிச்சயம் நம் பொருளாதார நிலை உயர்ந்து நம்மால் வீடு வாங்குவதற்கான சூழ்நிலையை அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி தருவார். நாம் வீட்டிலேயே முருகப்பெருமானின் முன்பு நெய் தீபம் ஒன்று ஏற்றி அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை நினைத்து நாம் கூடிய விரைவில் வீடு கட்ட வேண்டும் அல்லது நிலம் வாங்க வேண்டும் என்று இந்த திருப்புகழில் பாடலாம். தினமும் பாடலாம் அல்லது நாம் வீடு அல்லது மனை வாங்கும் வரை பாடலாம். இந்த பதிகத்தை நாம் மனமுருகி முருகப்பெருமானிடம் வேண்டினால் நிச்சயம் நமக்கு சொந்த வீடு கட்டும் யோகம் வரும் என்பதில் சந்தேகமில்லை. இப்பொழுது அந்த திருப்புகழை பார்க்கலாம். அண்டர் பதி கொடியேற மண்ட சுரர் உருமாற அண்டர் மணமகள் மீற அருளாலே அந்தரியோடுடனாடு சங்கரனும் மகள் கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் என் திசையில் உளவேறும் அஞ்சினமும் ஐராரும் எதிர்காண மங்கையுடன் அறிதானும் இன்பமுற மகள் கூற மைந்த மயிலுடனாடி வர வேண்டும் மைந்து மயிலுடனாடி வர வேண்டும். புண்டரிக விழியாள அண்டர் மகள் மனவாழ புந்தி நிறை அறிவாழ உயர்த்தோழ புண்டரிக விழியாள அண்டர் மகள் மனவாழ புந்தி நிறை அறிவாழ உயர்த்தோழ பொங்கு கடலுடன் ஆகம் சிந்து வர இகழ் சாடும் பொன் பரவ கதிர் பேசும் வடிவேல புண்டரிக விழியாள அண்டர் மகள் மனவாழ புந்தி நிறை அறிவாழ உயர்த்தோழ பொங்கு கடலுடன் ஆகம் சிந்து வர இகழ் சாடும் பொன் பரவ கதிர் பேசும் வடிவேல தண்டரள மணி மார்ப செம்பொனில் செடிரோப தண்டமிழில் மிகநேய முருகேச சந்ததமும் அடியார்கள் சிந்தையதில் குடியான தன் சிறுவை தனிவேவு பெருமாளே தன் சிறுவை தனிவேவு பெருமாளே தன் சிறுவை தனிவேவு பெருமாளே.